நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கனமழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் கவலையில் மூழ்கினர். நெல்லையில் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை அம்பேத்கர் வடக்கு தெருவில் வெள்ளத்தால் பல்வேறு வீடுகள் சேதமடைந்தன. ஏராளமான வீடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் வெள்ளத்தில் கார் அடித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதோடு தேங்கிய மழைநீரில் பாம்பு இருந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைந்துள்ள நாணல்காடு கிராமம் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. இக்கிராமத்திற்கு அருகே செல்லும் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராமம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இக்கிராமத்தில் உள்ள சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த மாற்றுத்திறனாளி பெண்ணை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஆராய்ச்சிப்பட்டி கிராமத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் மாற்றுத்திறனாளி பெண் துரைச்சி என்பவர் 2 நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் வீட்டில் தவித்துக் கொண்டிருந்த பெண்ணை பத்திரமாக மீட்டு வெளியே அழைத்து வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து திருச்சூழி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட ஊர்களுக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மண்டலமாணிக்கம் வழியாக செல்லும் தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 10 கன்றுக்குட்டிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக அதன் உரிமையாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நல்லமுத்தன்பட்டி, ராவுத்தன்பட்டி ஆகிய கிராமங்களில் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்ததால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம், உளுந்து, பாசிப்பயிறு, மிளகாய், கத்தரிக்காய், தக்காளி போன்ற பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்து உள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சங்கரன்கோவில் அருகே காரிசாத்தான் கிராமத்திற்கு வடக்கே உள்ள தரைப்பாலத்தில் 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. அக்கிராமத்தின் மேற்கே கண்மாய் முழுவதும் நிரம்பியதாலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாலும் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து கிராமமே தீவு போல காட்சியளிக்கிறது. கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக தண்ணீர் கரைபுரண்டு ஓடும் தரைப்பாலத்தின் மீது இருபுறமும் கயிறு கட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்து செல்கின்றனர். தங்களுக்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரிசாத்தான் கிராமம் இந்த பகுதியில் கடந்த 3 நாளாக கரை புரண்டு ஓடுது. வெள்ளம் ஓடுதுன்னா இங்கே மக்கள் வெளியே போக முடியல, மறுபடியும் அங்கிட்டு இருந்தும் உள்ளே வர முடியல. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த மேம்பாலமாக கட்டி கொடுக்கணும். இந்த வருஷம் ஏகப்பட்ட தண்ணி போகுது. மேற்க கம்மா, கிழக்க ரயில்வே பாலம், தெற்க நிச்சயப்ப நதி, அங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் போக முடியல. நாங்கள் நடு தெருவில் நிற்கிற மாதிரி உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் மெயினாக செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.